ஸோ லாஸ்ட்டா நம்ம 40 பேஜ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 41லேருந்து பார்க்க போறோம். வர்க்க மூலம் அண்ட் கனமூலம் அதாவது ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் பத்தி பார்க்க போறோம். அ 169 இந்த இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன ஆகும்? 13 ஸ்கொயர் வரும். அப்படிதானே? அப்ப 13 ஆன்ஸரா இருக்கும். இதே இது ரூட் பாயிண்ட் 12.25னா என்ன வரும்? இந்த மாரி பாயிண்ட் இருந்தா 2 டிஜிட் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ டிவைடட் பை 100 போட்டீங்கன்னா மேல 1225 ஆயிரும். கீழ 100 ஆயிரும். ஸோ இது நமக்கு தெரியும் 10 ஸ்கொயர் அண்ட் இது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும் 35ஓட ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ இது நம்ம எழுதப்ப என்னது ஷார்ட்டா 5 ஸ்கொயர் அண்ட் 7 ஸ்கொயர் எழுதுறதுக்கு நம்ம டைரக்ட்டா 35ன்னு நம்ம ஞாபகம் வச்சு பார்த்தாலும் ஓகே தான். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது 35னால 10 டிஜிட்ஸா இருக்கும். ஸோ 3.5 உங்களுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு 200 உடன் எந்த எண்ணை பெருக்கினால் அவன் முழு வர்க்கம் ஆகும்? வாட் நம்பர் ஹேஸ் டு பி மல்டிபிள் வித் 200 டூ மேக் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாரி கேட்டாங்கன்னா நம்ம 200 அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பிரிக்கணும்னா நமக்கு தெரியும். 200க்கு பக்கத்துல இருக்கிறது என்னது 10 ஸ்கொயர் அதாவது 100 தெரியும். அப்ப அது கூட 2வ மல்டிபிள் பண்ணா அது 200 வரும். அப்ப மல்டிபிள் ஆஃப் 2 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். 384 எந்த எண்ணால வகுத்தால் அவன் முழு வர்க்கமாகும்? வாட்ஸ் த நம்பர் ஹேஸ் டு பி மல்டிபிள் வித் 384 டூ மேக் இட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். எந்த ஒரு நம்பர மல்டிபிள் பண்ணா கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே தான். இப்போ 384ன்னு வச்சுக்கோங்களேன். இத நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? இப்போ இதுக்கு வந்து 4 ஸ்கொயர் எடுக்கலாம் அண்ட் 2 ஸ்கொயர் எடுக்கலாம். ஸோ அதனால 16 இன்டு 4ங்கிறது வரப்ப நியரஸ்ட் வேல்யூ கூட 6 மல்டிபிள் பண்ணா அது வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். அப்ப நம்ம என்னது 6 தான் இதோட ஆன்சர். 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த சிறிய எண்ணை கழிக்க அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ல நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னது இப்போ 0 இருக்கிறதால 5 ஸ்கொயர் வச்சு பார்க்கலாம். 5 ஸ்கொயர் வச்சு பார்க்கப்ப இன்ட்டு 130 கூட நம்ம மல்டிபிள் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 1 தான் இருக்கு. ஸோ அந்த 1 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னாலே போதும் உங்களுக்கு ஸ்கொயர் கிடைச்சிரும். ஸோ இத ஆப்ஷன்லேருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆக்சுவலா எழுதிக்கலாம். பிரச்சனை இருக்காது. 1825 உடன் எந்த சிறிய எண்ணை கூட்ட முழு வர்க்கம் கிடைக்கும்? எந்த நம்பர் கூட ஆட் பண்ணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும்? அதே தான். ஸோ இதுக்கு வந்து நியரஸ்ட் வேல்யூ நம்ம பார்க்கப்போ 43 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1849 வருது. ஸோ அப்போ அதிலிருந்து இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 24 ஆட் பண்ணி இப்படியும் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சதுரத்தின் பரப்பளவு 444 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் சதுரத்தின் பக்களவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சைட் லென்த். ஸோ நமக்கு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 441னா ஏங்கிறது ஜஸ்ட் ரூட் எடுத்தால் போதும் 21 ஆன்சர் வரும். எது முழு கன எண் அதாவது பெர்ஃபெக்ட் கியூப் அல்லது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி தான் நமக்கு வரும். ஏன்னா இது வந்து 10 ஸ்கொயருக்கு வரும். நெக்ஸ்ட்டு 9th சம் 100 என்ற எண்ணின் கணத்தில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அதை கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இந்த கியூப் ஆஃப் 100. ஸோ 100ஓட இதுக்கு கியூப் போட்டிங்கன்னா என்ன வரும்? ஜஸ்ட் இதை வந்து மல்டிபிள் பண்ணி இத்தனை 0 எழுதினீங்கனாலே முடிஞ்சு போகுது. 108ஐ எந்த சிறிய எண்ணால் பெருக்க முழு எண் கனம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மெத்தட் தான். ஸ்கொயர் ரூட்டுக்கு பண்ணப்ப எப்படி பண்ணுவோமோ, இப்போ 108க்கு நம்ம வந்து கியூப் பண்ணி பார்க்கணும். அப்போ நியரஸ்ட்டா வரது என்னது? 3 பவர் ஆஃப் கியூப். அப்போ இன்னொரு 2, இன்னொரு 2, இன்னொரு 2 இருந்தா கரெக்ட் ஆகும். அப்போ மல்டிபிள் ஆஃப் 2 இருந்தா இது வந்து கியூப் ஆயிரும். ஸோ அத வச்சு இத கண்டுபிடிச்சிடலாம். 88 என்ற எண்ணை எந்த சிறிய எண்ணால் வகுத்தால் அவ்வெண் முழு கனமாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் டு பி டிவைடட் டு மேக் இட் 88 as a பெர்ஃபெக்ட் கியூப்னா அதே 88 மாதிரி கியூபுக்கு நம்ம வச்சு பார்க்கப்ப 2 கியூப் ஆஃப் இன்ட்டு எக்ஸ்ட்ரா 11 மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ வந்துடுது. ஸோ இது கூட என்ன வரும்? 11 நம்ம வகுக்கணும் அப்படிங்கிறது வரும். ஒரு கன சதுரத்தின் கன அளவு 19.683 கன சென்டிமீட்டர் எனில் கன சதுரத்தின் பக்க அளவுகள் கேட்டிருக்காங்க. இஃப் த வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் திஸ் ஒன் தென் த லென்த் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் கியூப்னா என்னது? ஏ கியூப்ங்கிறது ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது அளவைகள். சதுரம் ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இது எல்லாமே படிக்கணும். சுற்றளவுனா 4a, பரப்பு அப்படின்னா ஏரியானா a இன்ட்டு a வரும். செவ்வகம் அப்படின்னா ரெக்டாங்கிள் தட் இஸ் சுற்றளவுக்கு ஃபார்முலா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி, பரப்பளவு எல் இன்ட்டு பி வரும். நெக்ஸ்ட்டு செங்கோண முக்கோணம் அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச் தான் இதோட ஃபார்முலா. இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ சம்ஸ் பார்க்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் சம் நீளம் 15 மீட்டர், அகலம் 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. உடைய செவ்வக வடிவத்தின் ஏரியா அண்ட் சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஸோ நீளம் லென்த் அண்ட் பிரெட்த் கொடுத்துருக்காங்க. ஏரியா என்னது? எல் இன்ட்டு பி ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா அப்ளை பண்ணிடலாம். சுற்றளவுனா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி, 2 இன்ட்டு எல்லுக்கும் பிக்கும் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு 80 மீட்டர் நீளம் உடைய செவ்வக வடிவ தோட்டத்தின் பரப்பளவு
3200 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா தோட்டத்தோட அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மெத்தட் தான். ஏரியாவோட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ நமக்கு ஏரியா குடுத்துருக்காங்க அண்ட் எல் குடுத்துருக்காங்க. அப்படின்னா பி தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது இங்க போக எல்லா மாறிரும் டிவைட்ல. ஸோ ஆன்சர் அதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதுனா போதும். 40 மீட்டர் நீளமுடைய சதுர வடிவ மனையின் பரப்பளவு சுற்றளவு வந்து காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் குடுத்துருக்காங்க. ஸோ ஏங்கிறது 40 மீட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. ஃபார்முலா தெரியும். பரப்பளவுனா ஏ ஸ்கொயர் இதுனா 4a அதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துரும். சதுர வடிவ பூந்தோட்டத்தின் பக்கம் 50 மீட்டர். பூந்தோட்டத்தை சுற்றி மீட்டருக்கு 10 வீதம் வேலி போட ஆகும்னா, எவ்வளோ செலவுன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த ஃபென்சிங் கார்டன் ஆஃப் த ஸ்கொயர் ஷேப் ஆஃப் த சைடு 50 மீட்டர் சைடு குடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பெர் ரேட் 10 மீட்டர்னா எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பக்கம் A = 50 குடுத்துருக்காங்க. சுத்தி நம்ம போட போறோம். அப்ப சுற்றளவு ஃபார்முலா 4a சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 200 வருது. ஸோ 1 மீட்டருக்கு 10 ஆகுதுன்னா 200க்கு ஆஸ் யூசுவல் நம்ம மல்டிபிள் பண்ணி ஆன்சரை எழுதிருவோம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் அதாவது நார் கரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 × d × h1 + h2. அதாவது டிங்கிறது டயகனல் வரும். h1ங்கிறது 2 தனித்தனி பிரிவுகள். ஸோ டிங்கிறது மூலைவிட்டம், h1 h2ங்கிறது குத்துக்கோட்டின் நீளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இணைகரம் பேரலோகிராம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாற்கரத்தின் இரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாக இருந்தால் அதை வந்து இணைகரம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சேமா இருக்கும். ஸோ குவாட்ரிலேட்டரல் வித் போத் ஆஃப் த சைட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ்லாம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? அதான் பேரலோகிராம் நம்ம சொல்லுவோம். இணைகரத்தின் பரப்பு அப்படிங்கிறதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் இன்டு ஒரு அதாவது பேஸ் இன்டு ஹைட். அதே ஃபார்முலா அதாவது ரெக்டாங்கிள் ஃபார்முலா தான் வரும். பேரலோகிராம் அத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப எதிர்ப்பக்கங்கள் இணையாகும். பேரலோகிராம்ல ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். எதிரெதிர் கோணங்களும் ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். எதிரெதிர் பக்கங்கள் நீளங்கள் சமமா இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கோடிடும். டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதரா இருக்கும். இது நாலுமே படிச்சு வச்சுக்கிடணும். ஸோ ஒரு ஏர் அப்படிங்கிறது எதுனா 100 மீட்டர்ஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது 100 ஏர் இல்லன்னா 1000 மீட்டர் ஸ்கொயர். சாரி 10,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு 40 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு முக்கோணம் இருக்குன்னா, வடிவ தோட்டத்தில வந்து 800 மீட்டருக்கு அடிப்பக்கத்தின் நீளம் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா, ஃபைண்ட் த பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. அதோட ஏரியா அண்ட் ஹைட் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா தெரியும் 1/2 × b × hல சப்ஸ்டிட்யூட் பண்ணி b யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் நாற்கரம் குவாட்ரிலேட்டரல் பத்தி பார்த்தீங்கன்னா, 4 கோட்டு துண்டுகளாக அடைபடும் உருவம் நாற்கரம் ஆகும். அதாவது குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறது வந்து க்ளோஸ்டு ஃபிகர் வித் 4 லைன் செக்மெண்ட் நம்ம சொல்லுவோம். நாற்கரத்தின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பார்த்தீங்கன்னா, இணைகரம், சதுரம், ரெக்டாங்கிள், சரிவகம், சதுரம். அதாவது பேரலோகிராம், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரெபீசியம் அண்ட் ராம்பஸ் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சாய் சதுரம் அதாவது ரோம்பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அனைத்து பக்கங்களுக்கும் சமமாக இருக்கும் ஒரு இணைகரம் சாய் சதுரம் எனப்படும். சாய் சதுரத்தின் பரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, b × h ஃபார்முலா. ஸோ ரோம்பஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பேரலோகிராம் வித் ஆல் ஈக்குவல் சைட்ஸ். எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ நோட்ஸ் பார்த்துக்கோங்க. எல்லா பக்கங்களும் ஈக்குவலா இருக்கும். எதிர் பக்கங்கள் ஈக்குவலா இருக்கும். அதாவது ஆப்போசிட்ஸும் பேரலலா இருக்கும். சாய் சதுரத்தில மூலை விட்டம் அந்த சாய் சதுரத்தின் இரு முக்கோணங்களாக பிரிக்கும். ஒரு மூலைவிட்டம் எப்படி பிடிக்கும்? டிவைட் த ரோம்பஸ் இன்டு 2 ட்ரையாங்கிளா உங்களுக்கு பிரிச்சு காட்டும். இந்த இருக்குல்ல இதில பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு 2 ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வரும். அடுத்தது சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 × d1 × d2. சதுரம் ஒரு சாய் சதுரம். ஆனால் சாய் சதுரம் ஒரு சதுரம் அல்ல. அதாவது ஒரு ஸ்கொயர நம்ம ரோம்பஸ்ன்னு சொல்லலாம். ஆனா ரோம்பஸ ஸ்கொயர்ன்னு நம்ம சொல்ல முடியாது. இது இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அடுத்து ட்ரெபீசியம் சரிவகம். ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் ஒன்றுக்கொன்று இணையாக அமைந்துள்ள நாற்கரம் சரிவகம் எனப்படும். ட்ரெபீசியம் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் குவாட்ரிலேட்டரல் வித் ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். சரிவகத்தின் பரப்பளவு = 1/2 × h × இணைப்பக்கத்தின் கூடுதல் அதாவது a + b இது வந்து ஃபார்முலா படிச்சுக்கிடணும். சம் பார்க்கலாம். ஒரு நாற்கரத்தின் குவாட்ரிலேட்டரல் பரப்பளவு குடுத்துருக்காங்கன்னா, இரு உச்சிகளிலிருந்து நீளங்கள் வந்து 15 and 20னா, அதோட மத்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் வித் 525 மீட்டர் ஸ்கொயர். இட்ஸ் ஹைட் இஸ் ஆஃப் த டயகனல் இஸ் 15 and 20னா, இதோட லென்த் ஆஃப் த டயகனல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணா ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏரியாங்கிற ஃபார்முலா 1/2 × d × h1 + h2 எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா, d யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் PQRS இன் அட்ஜசன்ட் ஃபிகர். படத்தில் காட்டியுள்ள நாற்கரத்தில் வந்து PQRத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொடுக்கப்ப டயகனல் 20 இருக்கு. H1 H2 வந்து 700 இருக்கு. ஸோ ஃபார்முலால ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் குத்து உயரம் 5 சென்டிமீட்டர் உடைய இணைகரம் ஒன்றின்
பரப்பு காண்க. அடிப்பக்கம் வந்து என்ன குடுத்துருக்காங்க 9 குத்துயரம் h = 5 அப்படின்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பாரலோகிராம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா தெரியும். B இன்டு h. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர். ஒரு இணைகரத்துல பரப்பளவு 480 சென்டிமீட்டர்னா, அடிப்பக்கம் வந்து 24 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பேரலம் ஹூஸ் ஏரியா இஸ் இது, ஹைட் இது குடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த பேரலம் ஃபார்முலா நமக்கு தெரியும். B இன்டு h. ஸோ hனா என்ன பண்ணுவோம் நம்ம B இந்த சைடு கொண்டு வந்துருவோம். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். நெக்ஸ்ட் அடிப்பக்க அளவு 15, குத்துயரம் 10 சென்டிமீட்டர் கொண்ட சாய்வு தூரத்தின் பரப்பளவு காண்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கேட்டிருக்காங்க. அதோட சைட்ஸ் வந்து 15 அண்ட் 10D. ஸோ பேஸ் வந்து 15h குடுத்துருக்காங்க. பரப்பு ரோம்பஸ்க்கு தெரியும். B இன்டு h சப்ஸ்டிட்யூட் பண்ணா 150 வருது. நெக்ஸ்ட் ஒரு பூந்தோட்டம் சாய் சதுர வடிவில் இருக்கு அப்படின்னா, அதோட மூலை விட்டங்கள் 18, 25னா பூந்தோட்டத்தை பரப்பு கேட்டிருக்காங்க. ஸோ ரோம்பஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் இதில் கார்டன் ஷேப் இருக்கு. ஸோ லென்த் வந்து 18 அண்ட் 24 கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்னல் என்னது 18 அண்ட் 24 கொடுத்துருக்காங்க. நமக்கு பரப்பு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னது 1/2 D1 இன்டு D2 தெரியும். ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர். ஒரு வயலானது சாய் சதுர வடிவில் உள்ளது. வயலின் மூலைவிட்ட அளவுகள் 50 அண்ட் 60னா, அந்த வயலை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ₹2 ஆகுதுன்னா, அதோட செலவு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ். அதோட ஷீல்டுக்கான இது டயகனல் என்னது 50 அண்ட் 60. அதோட காஸ்ட் ஆஃப் லீவிங் த ரேட் இஸ் 2 பெர் ஸ்கொயர்னு கொடுத்தாச்சு. சரி. ஸோ D1, D2 கொடுத்துருக்காங்க. பரப்பளவு ஃபார்முலா தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது வருது. ஒரு இதுக்கு எவ்வளோ ஆகுது? ₹2. அப்போ 2 இன்ட்டு ஆன்சரை மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களின் அளவுகள் 12, 8னா அவற்றிற்கிடையே உள்ள செங்குத்து தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் சரிவக பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் கேட்டிருக்காங்க. ஹூஸ் ஒன் பேர் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த லென்த் இஸ் 12 அண்ட் 8னா ஹைட் பிட்வீன் தெம் இஸ் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ h கொடுத்துருக்காங்க. A அண்ட் B கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 1/2 இன்டு h இன்டு A + B. ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. ஒரு சரிவகத்தின் பரப்பு 102 சென்டிமீட்டர்னா செங்குத்து தொலைவு 12 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா, இணைப்பக்கங்களோட நீளம் என்னது 8 சென்டிமீட்டர்னா மற்றொரு பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் கொடுத்துருக்காங்க. ஹைட் பிட்வீன் த பேரலல் இஸ் 12 சென்டிமீட்டர் தான். அப்போ லென்த் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா அதோட சைட் 8 இருக்குன்னா, அதோட இன்னொரு சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பளவு கொடுத்துருக்காங்க. h கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது நமக்கு தெரியும். பரப்பளவு 1/2 இன்டு h இன்டு A + B. அப்போ அதோட 102னா அதில் ஒரு சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? பிஏ மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போகப்போ உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வட்டம், அதாவது சர்க்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சம தூரத்தில் நகரும் புள்ளியின் பாதை ஒரு வட்டம் எனப்படும். தி லோக்கஸ் ஆஃப் த மூவிங் பாயிண்ட் வித் ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் இஸ் ஃப்ரம் ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நிலையான புள்ளி அப்படிங்கிறது O அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வட்ட மையம் சென்டர் எனப்படும். ஃபிக்ஸட் பாயிண்ட் இஸ் த சென்டர் ஆஃப் சர்க்கிள் நம்ம சொல்லுவோம். நிலையான புள்ளிக்கு O, நகரும் புள்ளிக்கும் P, அதாவது இடையே உள்ள மாறாத தூரம் ஆரம். அது அந்த ஓல இருந்து இந்த பீக்கு இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் நம்ம? ஆரம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அதாவது ரேடியஸ். வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை சேர்க்கும் கோட்டுத்துண்டு கார்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைன் செக்மெண்ட் ஜாயினிங் எனி 2 பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்டு கார்டு. இந்த மாதிரி இதிலிருந்து இந்த புள்ளியிலேருந்து இந்த மாதிரி இந்த புள்ளிக்கு ஜாயின் ஆகக்கூடிய இந்த என்ன சொல்லுவோம்? கார்டு நம்ம சொல்லுவோம். வட்டத்தின் மைய புள்ளி வழியாக செல்லும் நான் விட்டம் டயாமீட்டர் ஆகும். இப்போ இந்த மாதிரி சென்டர்ல வந்து இப்படி ஜாயின் ஆகக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா டயாமீட்டர் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கார்டு அதாவது விச் பாசஸ் த்ரூ தி சென்டர் இஸ் கால்டு டயாமீட்டர். ஸோ மிக நீளமான நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டயாமீட்டர் தான். ஏன்னா உள்ளதில் இதுதானே ஹைட் லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதான் லாங்கஸ்ட் கார்டு இஸ் த டயாமீட்டர். ஒரு வட்டத்தில் உள்ள ஆரங்கள் ஒரே அளவாகும். எப்போவுமே ரேடியஸ் எப்படி எடுத்தாலும் சென்டர்ல தான் எடுக்கிறதால ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு வட்டத்தின் எண்ணிக்கையற்ற விட்டங்கள் வரையலாம். எவ்வளோ நாளுமே நம்ம என்ன வரையலாம்? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டயாமீட்டர்ஸ் கேன் பி ட்ரான் அட் அ சர்க்கிள். அப்படி தானே ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதில் நம்ம என்னெல்லாம் வரையலாம்? இப்படி வரையலாம், இப்படி வரையலாம், இப்படி இப்படி இப்படின்னு எந்த இஷ்டத்துக்குனாலும் எத்தனை நாளும் டயாமீட்டர்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஆரம்ங்கிறது என்னது? ரேடியஸ்னா டயாமீட்டரில் பாதி. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா பை இன்டு டின்னு சொல்லலாம். 2πrன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கூட உங்களுக்கு மாற்றி கேட்கலாம். படித்து வச்சுக்கோங்க. பையின் மதிப்பை நம்ம பார்க்க வரோம். பல்வேறு கணித அறிஞர்கள் கண்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தோன்னா பாபிலோனியர்கள் பையை வந்து எக்ஸாக்டாக 3ன்னு சொல்லுவாங்க. கிரேக்கர்கள் வந்து 22/7 அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது. ஆர்கிமெடிஸ்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா 3 × 1/7 அல்லது 3 × 10/71க்குள்ளே இருக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. ஆரியபட்டா எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி 3.1416 அதாவது 62838/2000 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம பைங்கிறது இப்போதைக்கு இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
வட்டத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த சர்க்கிள். வட்டத்தின் பாதியால் அடைப்படும் பகுதி வட்டப் பகுதியாகும். ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த சர்க்யூம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்ட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். டெஃபினிஷன் படிக்கணும். வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். 21 சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவு காண்க. ஃபைண்ட் த சர்க்யூம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். டயாமீட்டர் குடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர்ங்கிறது 21 அப்படின்னா, நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்? வட்டத்தின் சுற்றளவு பை டி படிச்சிருக்கோம். ஸோ அதில சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க. 3 இல்லன்னா நான் என்னது இத ஆரா கன்வெர்ட் பண்ணி பை ஆர் 2 பை ஆர் அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் 3.5 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தின் சுற்றளவு காண்க. ஃபைண்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் திஸ் ஒன். ஸோ இதில ரேடியஸ் குடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க அதே சம்ல ரேடியஸ் குடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? 2 பை ஆர். 2 பை ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். 88 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி ஒரு வட்டமாக வரையப்படுகிறது அப்படின்னா, அதோட ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. A rod of length is 88 and bent into the shape of circle னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் 132 டைம்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ சுற்றளவு வரும். அப்படிதானே சுத்தி வளைக்கிறோம். அதனால 2 பை ஆர் ஈக்குவல் டு 88 அப்படின்னா ஆரோடது என்ன இருக்கும் உங்களுக்கு? 14 சென்டிமீட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மிதிவண்டி சக்கரத்தின் விட்டம் 63 சென்டிமீட்டர். இது 200 சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவை காண்க. The diameter of the bicycle வந்து என்ன குடுத்துருக்காங்க? வீல் 63. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் டு ரொட்டேட் ஃபார் 20 ரெவல்யூஷன். ஒரு முழு சுற்றில் கடக்கும் தொலைவு என்னது? சக்கரத்தின் சுற்றளவுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் டூ 1 கம்ப்ளீட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல்ங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது? பை இன்டு டி. ஸோ என்னது? 198 வருது. அப்ப மொத்தம் எத்தனை சுற்று சொல்லியிருக்காங்க? 20. அப்ப 20னா 20 இன்டு ஆன்ஸர மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு வந்துரும். அடுத்து மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 70னா, அது வந்து 132 மீட்டர் தொலைவு கடந்தால் அந்த சக்கரத்தோட முழு சுற்று எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் த Bullock wheel is 70 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் பெர் டிராவல் 132ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன குடுத்துருக்காங்க? ஆரம் அதாவது ரேடியஸ் 70 குடுத்துருக்காங்க. கடந்த தொலைவு எவ்வளவா? நம்ம சுற்றளவு சுத்தி எத்தனை வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ 2 பை ஆர் எத்தனை? 440. ஸோ எத்தனது? 132க்கு எவ்வளோ வந்திருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்திருக்கும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். ஸோ கிடைச்சிருக்க ஆன்ஸர் எங்க இருக்கு? ஸோ 132 டிவைடட் பை ஆன்ஸர்ல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்ஸர் வந்துரும். ஒரு வட்ட வயல்வெளியின் சுற்றளவு 44 எனில் அதன் ஆர அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபீல்ட் இஸ் 44னா ஃபைண்ட் த ரேடியஸ். ஸோ சுற்றளவு ஃபார்முலா 2 பை ஆர் ஈக்குவல் டு என்ன குடுத்துருக்காங்க? 44னா ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஆன்ஸர் வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.